இந்த ஒரு நாளுக்காண்டி நம்மளாம் எவ்வளவு நாள் காத்து கிடந்த மக்களே யோசித்து பாருங்க. பிக் பாஸ் ஆரம்பிச்ச 2வது வாரத்துல இருந்தே நல்லா கிடையா கிடக்கேன். எப்படா எவிக் பண்ணுங்க, டே எவிக் பண்ணி வெளியே தூக்கி போடுங்க, நான் என்னால பார்க்க முடியலடான்னு சொல்லிட்டு கடுமையா கடந்து கதறி கதறி கடைசியில் இன்னைக்கு தான் நமக்கு ஒரு விடுவி காலம் கிடைச்சிருக்குது. சாச்சன் அவர்களை எவிக் பண்ணி வெளியெடுக்கிறாங்க. சரி ஓகே, சாச்சன் அவர்களை எவிக் பண்ணி வெளியெடுக்கிறனால வீட்டுக்குள்ள ஏதாவது சேஞ்சஸ் வருமானு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 2 வகையா சேஞ்சஸ் வரும். ஒன்னு, முத்துக்குமரனுக்கான கேம் வந்து கண்டிப்பா மாறும். அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ள வந்து கண்டென்ட் கம்மியாகும் அப்படிங்கறத நான் உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்து முத்துக்குமரனுக்கான டாபிக்கை சொல்றேன். முத்துக்குமரன் டாபிக்கை பொறுத்தவரைக்கும் முத்துக்குமரன் இந்த வீட்டுக்கு வந்து ஒரு டாபிக் சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தான், நான் வந்து யாருக்கிட்டையுமே கமிட் ஆக மாட்டேன், யாருக்கிட்டையும் எந்த ஒரு ஜோனுக்குள்ளே போக மாட்டேன், ஏன்னா நான் இங்கே கேம் ஆட வந்திருக்கேன், எனக்கு இந்த பாசம் காட்டுறதுக்கு அதுக்கெல்லாம் எனக்கு ஃபோக்கஸ் திருப்பினா நான் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவேன், ஸோ நான் அதை காட்ட மாட்டேன்னு சொல்லி ரொம்ப போல்டா இருந்தாலுமே அவன் ஏதோ ஒரு இடத்துல லைட்டா ஸ்லிப் ஆகி சாச்சனா மேல ஒரு பாசம் வச்சுட்டான் அப்படிங்கிறதா உண்மை. ஓகேவா, அது அந்த சாச்சனா பொண்ணு எத்தனை இடத்துல இவனுக்கு முதல்ல குத்தினாலுமே அது அவனுக்கு தெரிஞ்சா கூட அவன் வந்து அந்த பொண்ணு ஒரு சின்ன பொண்ணா தான் பார்த்தான். ஓகேவா, ஒரு குட்டி பொண்ணு ஏதோ ஒன்று பண்றா, சரி ஓகே பண்ணிட்டு போறா, அவளுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் சொல்லி ரொம்ப தட்டி கொடுத்து போயிட்டு இருந்தான். நிறைய இடங்களை பாதுகாத்திருக்கான், நிறைய இடங்களை காப்பாத்திருக்கான் அந்த பொண்ணு. ஆனா அந்த பொண்ணு அதுக்கு ஏத்த மாதிரி லாயலா இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது. ஓகேவா, ஏன் இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கூட நைட் உட்காந்து விஜய் சொல்றேன்னு சொல்லிப்பா, நான் அப்படியே வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம பெருமையா இருக்கும். இது வந்து ஃபுல்லா டவுன் ஆயிட்டான், நீ தான் மாசுனே, எனக்கு தெரிஞ்சு நீ தான் எனக்கு பாசம் கொடுக்குறனே, நீ தான் எனக்கு அண்ணன்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசியிருப்பாங்க. மொத்தத்தில் அந்த பொண்ணுக்கான கேரக்டர் அவ்வளவுதான். பட் முத்துக்கான கேரக்டர் அப்படிங்கிறது வேற லெவலில் தூக்கி வச்சு கொண்டாடினா. சரி ஓகே, இன்னைக்கு எவிக்ட் ஆகுமா என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, வீட்டை விட்டு வெளியே போகும்போது கண்ணீர் மல்க போயிட்டு இருக்காங்க போல. முக்கியமா முத்துக்குமரன் ரொம்ப ஃபீல் பண்ணி அல்றதா நியூஸ் வந்துட்டு இருக்குது. அது எந்த லெவலுக்கு நம்பன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த வீட்டுக்கு ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தான், ஒரு 3 நாளுக்கு முன்னாடி இதை கூட மென்ஷன் பண்ணான். சாச்சனா கேட்டிருப்பா, நான் அந்த வீட்டை விட்டு வெளியே போனா நீ அழுவியான்னு கேட்கும்போது அவன் ஓப்பனா சொல்லியிருப்பான், நான் என்ன வீட்டுக்குள்ள இருக்க 3/4 பேர் அழ மாட்டாங்க, யாரும் அதெல்லாம் ஃபீல் பண்ண மாட்டாங்க, நான் சுத்தமா ஃபீல் பண்ண மாட்டேன் அவன் சொன்னான். இருந்தாலுமே இப்போ நமக்கு காலையில இருந்து ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது, என்னன்னா சாச்சனா வந்து எவிக்ட் ஆகி வெளியே போகும்போது முத்துக்குமரன் அவர்கள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அல்றதா ஒரு நியூஸ் சொல்லிட்டு இருக்காங்க. முத்துக்குமரன் மட்டும் இல்ல, வீட்டுல நிறைய பேர் ஃபீல் பண்ணி அல்றாங்க போல. ஏன்னா அந்த எவிக்ஷனை கொஞ்சம் டிஃபரெண்டா வச்சிருக்காங்களா. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா ஆனந்தி அவர்கள் எவிக்ட் பண்ணி வெளியெடுக்கிறாங்க போல. ஏன்னா ஆனந்தி வந்து நார்மலா எப்போ எவிக்ட் பண்ற மாதிரி எவிக்ட் பண்றாங்க போல. அப்போ வீட்டுக்குள்ள எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா சிங்கிள் எவிக்ஷன் மட்டும் நினைச்சாங்க போல. அந்த மாதிரி தான் ஒரு பர்சன் கொண்டு போயிருக்காங்க. ஆனா அவ எவிக்ட் பண்ணும்போதே ஒரு 5 பேர் ஹாட் சீட்ல உட்கார வச்சு அதுல இருந்து ஒருத்தர் எவிக்ட் பண்ணிருக்காங்க. மத்த எல்லாரும் சேவ்ட் அந்த மாதிரி எதுவுமே நியூஸ் சொல்ல போல. சோ அது அப்படிதான் ஒரு நியூஸ் சொல்றாங்க. பட் எபிசோட்ல போய் பார்த்தா தான் தெரியும். பட் சொல்றாங்க ஒரு சர்ப்ரைஸா தான் எவிக்ட் பண்ண மாதிரி. சோ ஃபர்ஸ்ட் வந்து ஆனந்த் எவிக்ட் பண்றாங்க. ஆனந்தி ஸ்டேஜ்ல ஒரு சம்பவம் பண்ணிருக்காங்க. அது என்னன்னு சொல்றேன். ஆனந்த் எவிக்ட் பண்ணிருக்காங்க, 2வது சாச்சனா எவிக்ட் பண்ணிருப்பாங்க போல. அப்போ சாச்சனா எவிக்ட் பண்ணும்போது வீட்டுக்குள்ள எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. நம்ம முத்துக்குமார் அவர்கள் ரொம்ப ஃபீல் பண்ணி அடுத்ததா சொல்றாங்க. அண்ட் நான் சாச்சனா அவர்கள் எவிக்ட் ஆகி வெளியே போயிட்டு ஸ்டேஜ்ல போயிட்டு ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. என்னன்னா ஸ்டேஜ்ல போயிட்டு முத்துக்குமரனை கூட்ட சொல்லிருக்காங்க. முத்துக்குமரன், யாரை பத்தி எதுவுமே யோசிக்காத, நீ உன்னோட கேமை மட்டும் கரெக்டா ஆடு, நீ கரெக்டா தான் போயிட்டு இருக்க, நீ தப்பா புரியோ இல்ல தப்பா பண்றியோன்னு யோசிச்சு நீ வந்து யோசிச்சு உட்கார்ந்துருக்க, எது யோசிக்காத, உனக்கான கேம் கரெக்டா இருந்துச்சுன்னா நீ உனக்கான கேம் ஆடுன்னு சொல்றாங்க போல. பரவாயில்ல, இந்த பொண்ணு ஏதோ நல்ல வார்த்தை பேசுற மாதிரி ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் கோவா கேங்க்கு ஒரு அறிவுரை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அடே கோவா கேங்ஸ், அடே ஜால்ராஸ் அப்படின்ற மாதிரி, அடே கோவா கேங்ஸ் கொஞ்சம் தனித்தனியா ஆடுங்கடா, இண்டிவிஜுவலா ப்ளே பண்ணுங்க, ரொம்ப மொத்தமா ஆடுறீங்க, அதை ஆடுறது பார்க்க நல்லா இல்ல, கொஞ்சம் தனியா ஒரு கேம் ஆடுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுக்கு அடுத்தது விஷால கூட்டு ஒன்று சொல்லியிருக்காங்க. விஷால்னே முத்து, நீங்க 2 பேருமே உண்மையாவே எனக்கு அண்ணன் பாசத்தை கொடுத்தீங்க, 2 பேரும் உண்மையா இருந்தீங்க என்கிட்ட, ஸோ 2 பேரையும் மிஸ் பண்றேன், ஸோ எல்லாரும் நல்லா கேம் ஆடுங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க போல. மொத்தத்தில் இவங்க நல்லபடியா சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ இதை வச்சு முத்துக்கான கேம் மாறுமான்னு கேட்டால் கண்டிப்பா மாறும். ஏன்னா இந்த வாரமே நிறைய இடங்கள்ல என்னால பார்க்க முடிஞ்சு சாச்சனுக்கு ஏதாவது ஒரு பாதிப்புனா டக்குன்னு போய் உள்ள நிற்கிறான், டக்குன்னு உள்ள போயிடறான், தடுக்கிறதுக்கு உள்ள போய் டக்குன்னு போய் பேச ஆரம்பிச்சான். இது எங்க நான் கவனிச்சேன், அந்த டெவில் டாஸ்க் அப்போ இவங்களாம் டெவிலா இருந்திருப்பாங்க. அப்போ ரூம்குள்ள வச்சு யாரை ஜெயில போடலான்னு ஒரு டாபிக் வந்தப்போ அருண் கடந்து கத்திட்டு இருந்திருப்பாங்க. கவனிச்சிருமியா, பயங்கரமா கத்திட்டு இருந்திருப்பான். அப்படி கத்திட்டு இருக்கும்போது அவனுக்கு வந்து மஞ்சிரி ஜெயில போடணும் இல்ல சாச்சனா ஜெயில போடணும் அந்த தாட்ல அவன் கத்திருப்பான். அப்போ வந்து சாச்சனா கிட்ட ஏதோ ஒரு டாபிக் சொல்லி ஒரு மாதிரி ஏறி போவான், ஒரு மாதிரி டப்ப நடந்து போவான். அந்த இடத்துல நல்லா கவனிச்சுன்னா முத்து சைடில் உட்காந்துருக்கேன், எந்திரிச்சு சட்டுன்னு உள்ள வந்துடும். டக்குன்னு உள்ளதே கத்தாதே சின்ன பொண்ணு கத்தாதேன்னு சொல்லி உள்ள வந்திருப்பான். ஸோ அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல சாச்சனா பொண்ணை வந்து ப்ரொடக்ட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதா உண்மை. ஓகேவா, ஸோ இதுக்கப்புறம் அந்த வேலைகள் இருக்காது. இவன் எப்பவும் போல தனியாக உட்காந்து அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு தனியாக ஒரு கேம் போட்டால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. உண்மையாக அப்படி தான் போடணும். ஏன்னா அப்போதான் நல்லா இருக்கும். ஏன்னா மக்களே யோசிக்க ஆரம்பிச்சாங்க, இவனுக்கான கேம் எங்கப்பா, நல்லா ஆடுறாரு, லைவ்ல பார்த்தா இருக்கானா, 1 எபிசோட போட மாட்டேங்காங்க. ஸோ என்ன ரீசன் தெரியாம மக்களே குழம்பி போயிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தனியாக ஆடி நல்லா டாஸ்க்னா இறங்கி அடிக்கணும், பாரபட்சமே பார்க்கக்கூடாது. ஏன்னா நாளைக்குலாம் டாஸ்க் வெறி கொண்டு வச்சிருக்காங்க போல. பிக் பாஸ் வரலாற்றிலே புது டாஸ்க்னு சொல்றாங்க. பட் அந்த டாஸ்க் ஆல்ரெடி சீசன் 1லயே சீசன் 2லயே வச்ச மாதிரி காட்டுறாங்க, எனக்கு கரெக்டா தெரியல. சர்வன்ட் அண்ட் பாஸ் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க போல. ஒரு டீம் வந்து பாஸா இருப்பாங்க, ஒரு டீம் வந்து வேலையாளியா இருப்பாங்க. அது ஆக்சுவலா சீசன் 1ல வச்சாங்கன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு கரெக்டா தெரியல. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சீசன் 1 சீசன் 2 தெரியல, சீசன் 2 நினைக்கிறேன். ஸோ அது என்னன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது
அந்த இடத்துல முத்து இறங்கி ஆடணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க எப்படி நினைப்பீங்கன்னு தெரியல. முத்து இறங்கி ஆடணும், தனிப்பட்ட முறையில் அடிச்சு ஆடணும். இப்போ எப்படி தீபக்கும் நம்ம மஞ்சரி ஆடினாங்க இந்த டெவில் டாஸ்க்ல, டெவில்னு ஒரு கான்செப்ட் கொடுத்துட்டாங்க. அந்த கான்செப்ட் படி நம்ம இறங்கி அடிக்கலாம்னு சொல்லி தெரிஞ்சோன்னே அவங்க 2 பேரும் இறங்கி சம்பவம் பண்ணாங்களா, அந்த மாதிரி முத்துவும் இறங்கி சம்பவம் பண்ணா பார்க்க நல்லா இருக்கும்னு எனக்கான கருத்துப்பா. மக்களும் கொஞ்சம் ஓகே ரைட்டு, கடைசி 2 வாரங்களை வச்சு செய்யறாப்புல முத்துக்கான ஓட்டு அப்போ கரெக்டாக தான் இருக்கும்னு சொல்லி யோசிப்பாங்க. முத்து அதனே இறங்கி ஆடாம கொஞ்சம் லைட்டா ஓகே சட்டிலாக போவோம், சரி நமக்கு வந்த கேமெல்லாம் சட்டிலாக போகணும்னு சொல்லிட்டு சட்டிலாக போனால் எனக்கு என்னமோ முத்துக்கான எப்படி சொல்லலாம், முத்துக்கான அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அப்படிங்கிறது டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நான் நினைக்கிறேன். எப்படின்னு உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. பட் இவங்க வெளியே போனது நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள கேம் வரும், எந்த வகையில் கண்டென்ட் இல்லை நான் சொல்கிறேன்னா, இந்த பொண்ணு உள்ள இருந்தால் ஏதாவது ஒரு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா. இந்த பொண்ணை விட நிறைய மிச்சர்ஸ் வீட்டில் இருக்காங்க. தர்ஷிகெல்லாம் சரியான மிச்சர் தான், அதெல்லாம் ஒன்றதுக்குமே ஆகாது. இந்த டெவில் டாஸ்கில் சும்மா 1 மந்த் கக்கனால தவிர மற்றபடி அது மிச்சர் தான். தர்ஷிகா ஒரு மிச்சரி, அன்சிதா ஒரு மிச்சரி. அன்சிதா கூட அப்பப்போ இதை கத்துறா, தர்ஷிகாவும் அன்சிதா ஒன்று தான், 2 பேரும் அப்பப்போ கத்துவாங்க, அப்புறம் மிச்சராக மாறிடுவாங்க. அப்புறம் பவித்ரா கொஞ்சம் பரவாயில்ல, இந்த வாரம் லைட்டாக ஸ்கோர் பண்ணிட்டாங்க. சத்யா வேஸ்ட்டு, ரஞ்சித் வேஸ்ட். இந்த 5 பேர் எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்குள்ள வேஸ்ட்டாக தான் உட்காந்துருக்காங்க. ஓகேவா, மற்றபடி எல்லாருமே ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. ரயானுமே வேஸ்ட் தான். ஓகேவா, ரயான் ராணோ இதுவுமே 2மே ஒன்று. ரயான் ராணோ 2மே ஒன்றுன்னு வச்சுக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல கண்டென்ட் கொடுக்காங்க, சடனாக பார்த்தா கண்டென்ட் காணாம போயிருது, திடீர்னு கண்டென்ட் கொடுக்காங்க, திடீர்னு காணாம போயிருது. இதில் ராணுவ தெளிவாக ஒரு முடிவு பண்ணிட்டான், இந்த கேங் அடிச்சுக்கிட்டே இருந்து நம்ம ஸ்கோர் பண்ணலான்ட்டு. ராணுவ தெளிவாக அந்த கோவா கேங் அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஸோ எனக்கு தெரிஞ்சு ராணுவ அந்த கேங் அடிச்சு மேலே வந்துருவான்னு தோணுது. ஸோ இந்த மாதிரி இவங்களும் இறங்கி ஆடணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ மொத்தத்தில் கண்டென்ட் கம்மியாகும். சாச்சனா வெளியே போனதுனால இந்த டாஸ்க்லாம் சாச்சனா இருந்தால் கண்டிப்பாக யாரையா வேலை வாங்குற பேரில் கண்டிப்பாக இதை வம்பெழுத்து விட்டுருப்பா. ஸோ கண்டென்ட் கம்மியாகும். ஆனந்தி போனது வந்து பெரிய மாற்றங்கள் வீட்டுக்குள்ள இருக்க போகிறதுல எப்பவும் போல தான் இருக்கும். என்ன சின்ன பல மண்டை கழுவுற விஷயங்கள் மட்டும் காணாம போவோம், மாற்றி பேசுகிற விஷயங்கள் காணாம போகும், ஆண்கள் மேலே இருக்க ஈகோ வந்து குறையும் வீட்டுக்குள்ள. ஸோ அந்த மாதிரி இருக்க போகுது. மொத்தத்தில் வேற எதுவும் டிஃப்ரெண்ட் இருக்க போகுது இல்லை. ஆனந்தி என்ன சம்பவம் பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்டேஜில் போய் நின்றுருக்காங்க. ஜாக்லின் தான் இந்த வார்த்தை விட்டுருப்பாங்க போல. வார்த்தை மீன்ஸ் என்னன்னா, ஜாக்லின் வந்து ஆனந்தி பார்த்து சொல்லியிருக்காங்க, ஆனந்தி நீ வந்து சரியான பெஸ்ட் பிளேயர், ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர், நீ எதுவும் கவலைப்படாத சரியான ஏதோ சொல்லியிருப்பாங்க போல. அதுக்கு ஆனந்தி அங்கேருந்து ஆமாடா எல்லாம் இங்கே வந்த மாதிரி இப்படி தான் சொல்லி எனக்கு தெரியும், இதே உட்காருமா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க போல. அது எனக்கு எப்படி இருக்கப்போன்னு தெரியல, எபிசோடில் போய் பார்த்தா தான் தெரியும். ஜாக்லினை மட்டும் தான் ஈஸியாக அடிச்சு போடுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பாவம் அந்த பொண்ணு பாராட்டுற விதத்தில் என்னொன்று சொல்லணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர்னு சொல்லியிருக்கி. அதுக்கு இப்படியா இங்கே வந்து எல்லாம் இப்படி தான் பேசுவீங்க அமைதியாக உட்காரு அப்படின்னு சொன்னேன். ஜாக்லின் மூஞ்சி செத்து போச்சு போல. இல்லை முத்துக்குமரன் வந்து சாச்சனாக்கு ஒன்று சொல்லியிருக்காங்க, என்னன்னா உன்னோட வயசை தாண்டி இந்த வீட்டுக்கு நீ ஒரு கேம் ஆடி இருக்க, உன்னோட வயசை தாண்டி இந்த வீட்டுக்குள்ள ஸ்ட்ராங்கான ஒரு பிளே கொடுத்துட்டு போயிருக்க, கண்டிப்பாக வெளியே பேசுகிற மாதிரி ஒரு பிளே கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இது என்னமோ நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா அந்த பொண்ணு தன்னோட வயசையும் மீறி வீட்டுக்குள்ள கண்டென்ட் கொடுக்குறவங்க பேரில் அடி என்னெல்லாமோ பண்ணி வச்சிருக்கு. வெளியே நெகட்டிவ் அவ்வளோ இருக்கு. ஆனால் இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லி ஆகணும் ப்ரோ, கடந்த 2 வாரங்கள் சாச்சனுக்கு பெரிய நெகட்டிவ் இல்லை. கரெக்டான நேரத்தில் அந்த பொண்ணு வெளியே போகிறான்னு எனக்கு தோணுதுப்பா. எனக்கு பர்சனலாக எப்படி தோணுதுன்னா, அந்த பொண்ணு கரெக்டான டைம் வெளியே போகிறான். இதே போன வாரம் வெளியே போயிருந்தாலும் ரொம்ப நல்லது, இந்த வாரமும் நல்லது தான். ஏன்னா இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு அந்த வத்தல் இருக்கு, அந்த வத்தல் மேட்ரு மட்டும் தான் அந்த பொண்ணுக்கு நெகட்டிவை தவிர மற்றபடி எதுவுமே இல்லை. அமைதியாக தான் சுற்றிட்டு இருந்துச்சு, சின்ன சின்ன பஞ்சாயத்து வந்துச்சோ பெருசாக எதுவுமே இல்லை. ஸோ இந்த வாரம் கரெக்டான வாரம். ஸோ அடுத்தடுத்த வாரங்கள் வரும்போது பெரிய நெகட்டிவ் வாங்கி அந்த நெகட்டிவோட அந்த பொண்ணு வெளியே பேசினா அந்த நெகட்டிவ் ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கும். ஸோ கரெக்டான டைமில் அந்த பொண்ணு வெளியே போனதை நான் பார்க்குறேன். இதை பற்றி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அண்ட் எனக்கு என்ன வருத்தம்னா, தர்ஷிகாக்கான கண்டென்ட் இந்த வாரம் ஃபுல்லாக பார்க்கணும் தான் வருத்தம், வேறு எதுவுமே இல்லை. தர்ஷிகாக்கான கண்டென்ட் இந்த வாரம் ஃபுல்லாக போகும். அந்த இளவு காதல் கண்டென்ட்டாக ஓடிட்டு இருக்குமே, அந்த கண்டென்ட்டை போட்டால் முட்டி பார்த்துருவோம், வருத்தமாக இருக்க தவிர மற்றபடி எதுவுமே இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றி உங்களுக்கான கருத்தை சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. நீங்கள் சொல்லுங்கள், முத்துக்குமரன் ஃபீல் பண்ணி அழுதுருப்பானா மாட்டானா? உங்களுக்கான கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல போடுங்க.